Hi friends, welcome to Hussains brief. இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து கார் கைஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லார் வண்டியிலே இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Woodmanோட இந்த காம்போ ப்ராடக்ட் தான். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கிட்டை, ஓகேவா? ஸோ இதில் போட்டிருக்கிறது வந்து 2 minutes Grooming Kit அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அண்ட் இதை ஓப்பன் பண்ணோன்னே என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னே உள்ளே ஒரு வைப்ஸ் இருக்குது. இதை எடுத்து அங்கே வச்சுருவோம். அண்ட் 2 பாக்கெட் வைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டையும் வச்சுருவோம், ஓகேவா? அடுத்தது பர்ஃப்யூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து செரி ப்ளாசம் அப்படின்ட்டு ஒரு பர்ஃப்யூம்மா, மேபி ஓகே இது செரி ஸ்மெல் தான் அடிக்குது, ஓகேவா? அண்டு இது பர்ஃப்யூம் டேக்கு, ஓகேவா? ஸோ இந்த டேக்கை நம்ம வந்து ரியர் வியூ மிரரில் வந்து ஹேங் பண்ணிவிட்டு இதில் இதை ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா போதும். இது கொஞ்சம் நல்லா லாங் லாஸ்டிங்காக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேவா? ஸோ இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது விண்ட்ஷீல்டு வாஷரு, கான்சன்ட்ரேட்டட் வாஷரு, அண்ட் ஃபைனலி ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கிளாத்தோட சைஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு சைஸில் இருக்குது, பெரிய சைஸாக தான் இருக்குது. வைப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நார்மல் வைப்ஸ்க்கும் கார் ஸ்பெசிஃபிக் வைப்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது கண்டிப்பாக வந்து நார்மல் வைப் கிடையாது. கார் ஸ்பெசிஃபிக் வைப் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஈஸி அண்ட் கன்வீனியன்ஸ் இதில் ரொம்ப நல்லா இருக்கும். இதை ஓப்பன் பண்ணுவோம், ஓகேவா? இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ட்ரை ஆயிரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு தண்ணியோட ரெசிடியூலாம் வந்து விடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது டர்ட்டு டஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து இது எடுத்துடும், ஓகேவா? இதில் பார்த்தீங்கனாலே தெரியுது அவ்வளோ டர்ட் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல நான் வைப் பண்ணியிருக்கேன் அண்ட் அது காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரை இல்லை பாருங்கள். ஸோ இதுதான் இதோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்த மாதிரி எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டன்ஸு இது மேலெலாம் இது நம்ம சேஃப் இது வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ அடுத்து நம்ம இதை வந்து ஹேங் பண்ணுவோம், இந்த டேக்கை, ஓகேவா? ஸோ அது ஹேங் பண்ணுறது. ஸோ இது ஹேங் பண்ணியாச்சு, ஓகேவா? இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம்க்கும் இந்த பர்ஃப்யூம்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃப்யூம் வந்து ஆயில் பேஸ்ட் பர்ஃப்யூம் தான், ஓகேவா? ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்து ஆல்கஹால் பேஸ்ட் பர்ஃப்யூம், அதனால் அது ஈஸியாக வந்து எவாப்ரேட் ஆகிடும். இது வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ஓகேவா? இன்னொன்று நம்ம கார் பேஸ்ட் பர்ஃப்யூம்ஸ் வந்து நமக்கு ஹெட்டேக் கொடுக்காது. ஏன்னா இதோட ஸ்மெல்லும் வந்து ப்ளசண்ட்டாக தான் இருக்கும். வண்டிக்குள்ளே அந்த ஆம்பியன்ஸே வந்து ரொம்ப ப்ளசன்ட்ஃபுல்லாக மாற்றிடும். ஸோ இதுதான் வந்து கார் பேஸ்ட் பர்ஃப்யூம்க்கும் நம்ம நார்மல் பர்ஃப்யூம்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நமக்கு இதில் விண்ட்ஷீல்டு வாஷரும் கொடுத்துருக்காங்க. இந்த வாஷரை பொறுத்த வரைக்கும் இவங்க 20 ml யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. பர் 1 லிட்டர் வாட்டருக்கு 20 ml மட்டும் யூஸ் பண்ண போதும். இது கான்சன்ட்ரேட்டட் வாஷர் தான் இது. விண்ட்ஷீல்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ணாடியில் பார்த்தீங்க அப்படின்னா அழுக்கு இருக்கும், நம்ம பறவை எச்சம் இருக்கும். அது போக நம்ம ரோட்டில் போயிட்டுருப்போம், மழை டைமில் வந்து ரோட்டில் இருந்து தண்ணி வாரி அடிப்பாங்க. ஸோ அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா மண், சேறு, சகதி, ஆயில், டீசல் எல்லாம் கலந்துருக்கும். ஸோ அதையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆயில் நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். வெறும் தண்ணி வச்சு க்ளீன் பண்ணவே முடியாது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வைப்பர் பிளேட்ஸும் ரொம்ப நாளைக்கு வரும். விண்ட்ஷீல்டும் பார்த்திங்கன்னா ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் க்ளீனாக வாஷ் பண்ணும், ஓகேவா? ஸோ அண்ட் ஃபைனலி நமக்கு வந்து ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தும் இந்த கிட்டில் இருக்குது. இது டபுள் சைடட் கிளாத்து. நார்மல் கிளாத்துக்கும் இதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸு, இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நார்மல் கிளாத்தோட இது வந்து 7 மடங்கு தண்ணியை வந்து அதிகமாக வந்து சோக் பண்ணும். நம்ம க்ளீன் பண்ணும்போது இது கரைய விடாது, ஓகேவா? ஸோ அதுதான் பெரிய பெனிஃபிட்டு. இது மைக்ரோ ஃபைபர் அப்படின்றதுனால நமக்கு வந்து நம்ம கண்ணாடியாக இருக்கட்டும், நம்ம காரோட பெயிண்ட்டாக இருக்கட்டும், அது வந்து நமக்கு டேமேஜ் ஆகாமலும் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு மைக்ரோ ஃபைபரோட பெனிஃபிட்டு, ஓகேவா? ஸோ இது எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு கிட்டாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ரியலி ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஸோ நம்ம இந்த வைப்ஸை வந்து இங்கே வச்சுருவோம், ஓகேவா? ஸோ இந்த பர்ஃப்யூமை வந்து நம்ம இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுருவோம். அண்ட் இதை நம்ம மடித்து இதை வந்து இங்கே உள்ளே வச்சுருவோம். இந்த மெஷரிங் கப் வந்து இவங்க ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். இதில் வந்து ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் இது தனியாக நம்ம பத்திரமா வைக்க வேண்டியதாக இருக்குது, ஓகேவா? ஸோ இது இங்கே வச்சுருவோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ரூமிங் கிட், 2 minutes க்ரூமிங் கிட்டோட கண்டென்ட்டு அண்ட் ரிவ்யூ.
ஸோ கார் வச்சுருக்கவங்க எல்லோரும் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதோட பையிங் லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே. பாய்.